நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உலக செய்திகளில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நேற்று நம்ம பேசுனது ஈரான் பற்றி நம்ம ரொம்ப பயங்கர சூப்பர் பவராக இருக்குது இப்படி இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கோமே. அதில் என்னென்ன தான் ஈரானில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி நேற்று டீட்டெயில் பேசணும். அந்த டீட்டெயில் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருந்துன்னு சொல்லி நமக்கு நிறைய பின்னூட்டுகள் வந்தது. ப்ளஸ் வாட்ஸ்அப்பில், அப்புறம் ஃபோனில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறையா அவங்களுடைய இதை பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ என்னென்னா, சரி ஈரானில் இவ்வளோ இருக்குது, ப்ளஸ் ஈரானில் இன்னும் எவ்வளோ தான் சைனாலேருந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தெரியலை. ஈரான் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். சரி, ஈரான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஏற்கனவே பல பத்தாண்டுகளாக கிட்டத்தட்ட 60-70 வருஷத்துக்கு மேலே உலகத்தில் சூப்பர் பவராக இருக்கிற அமெரிக்காவில் எப்படி இருக்குது அப்படின்னா அது அடுத்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அங்கே பக்கத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேல் வெப்பன்ஸில் எப்படி இருக்குது, இஸ்ரேலோட நிலைமை என்ன அப்படின்னு அங்கே அதை டீட்டெயில் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் தரவுகளோடு விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் பேசக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து உதவுங்கள். நன்றி. இப்போ நம்ம இதில் என்ன டைட்டில் அப்படின்னா, உண்மையிலேயே இஸ்ரேல் மிரட்சியில் நடுங்குதா? ஏன்னா அது அப்படியும் சில தகவல் வருது. இஸ்ரேல் மிரட்சியில் நடுங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று, இஸ்ரேலோட ஆயுத பலம் என்ன தான் இருக்குது? ஏன்னா ஏற்கனவே நம்ம ஈரானோட ஆயுத பலங்களை பற்றி நம்ம பேசிட்டோம். அப்போ இஸ்ரேலில் என்ன தான் ஆயுத பலங்கள் இருக்குது அப்படின்னு அது ஒரு இது பேசணும். அதுக்கப்புறம் இவ்வளோ ஆயுத பலங்கள் இஸ்ரேல் இருக்கும் போதும் ஈரானோட கை ஓங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த டீட்டெயில் எல்லாம் பேச போகிறோம். இப்போது இஸ்ரேலில் உண்மையிலே நிறைய பேர் முடிஞ்ச அளவுக்கு அந்த இஸ்ரேல் நாட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நாடு நிறைய அலோவ் பண்ண மாட்டேங்குது. அங்கே உள்ளுக்குள்ளே நிறைய சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வேற தகவல் வருது. ஏன்னா இஸ்ரேல் இங்கே இருந்தோம்னா எனி டைம் குண்டு போட்டு என்னத்தையோ போட்டு நம்மளை ஒழிச்சிருவாங்க. பங்கர் பஸ்டர் கூட நமக்கு பெரிய அளவுக்கு பிரயோஜனப்படாது அப்படின்னு அங்கே லோக்கல் மக்கள், யூத மக்கள் ஒரு மாதிரி அங்கே இந்த நாடு நமக்கு வாழ தகுதி இல்லாத நாடு அப்படின்னு வெளியே போகிறதா நமக்கு தகவல் வருது. இந்த தகவல் 100% உண்மையா அப்படின்னா தெரியாது. நமக்கு பல இடங்களில் சேகரிக்கிறோம். நம்ம ஒரு தேனி மாதிரி, ஹனிபி மாதிரி அங்கங்கே போய் பூக்களில் தேனை சேகரிக்கிற மாதிரி பல இடங்களில் தரவுகளோடு சேகரிக்கிறோம். சேகரித்து முடிஞ்ச அளவுக்கு சரி பார்க்குறோம். சிலது சரி பார்க்க முடியலையா, தகவலை சொல்லிவிட்டு இது 100% சரியானு நமக்கு தெரியாது. அப்போது இஸ்ரேல் மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு நாடு அப்படின்னு அந்த நாட்டு மக்கள் பேசுகிறதா தகவல். இது இஸ்ரேலுக்கு எதிராக பேசணும், ஈரானுக்கு ஆதரவாக பேசணும், இல்லை ஈரானுக்கு எதிராக பேசணும், இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசணும் அப்படின்ற நிலைப்பாடு நமக்கு இல்லை. சரி, இப்போ இஸ்ரேலில் என்னென்ன மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் என்னென்னா இந்த மாதிரி மிசைல் என்ன மாதிரி என்னென்ன மிசைல் வச்சுருக்காங்க அப்படின்னு எடுத்தோம்னா, அவங்க ஜெரிக்கோ சீரீஸ்னு ஒரு சீரீஸ் மிசைல் வச்சுருக்காங்க. அது நியூக்ளியர் வார்ஹெட்டை கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கான தகுதி வாய்ந்த, கெப்பாசிட்டி வாய்ந்த ஜெரிக்கோ சீரீஸ். அதில் ஜெரிக்கோ 2A அப்படிங்கிறது அது நார்மலாக இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல், ரோடு ட்ராவல் பண்ணக்கூடியது. ஸோ நமக்கு ஏற்கனவே ஈரானில் சொன்ன ரோடு ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த மிசைல் அது பெரிய எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம நேற்று பேசியிருந்தோம். அதை என்ன ரெஃபர் பண்ணிக்கங்க. இப்போ ஜெரிக்கோ 3 அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா 4800 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து 6500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும், அது போக செகண்டரி டிஸ்டன்ஸ் எப்படின்னா 11500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும். அப்போ இஸ்ரேலிருந்து அமெரிக்காவுக்கு ரீச் ஆகிட முடியும், கிட்டத்தட்ட சொல்ல முடியும். அப்படி சொல்ல போனால் அந்த அளவுக்கு ரேஞ்சு உள்ள இது ஜெரிக்கோ 3. இன்னொன்று ஜெரிக்கோ 2A அப்படிங்கிறது ரோடில் மூவ் பண்ணி கொண்டு போகக்கூடிய மிசைல். ஓகே, அதோட ரேஞ்ச் கம்மி. இன்னொன்று டாக்டிக்கல் பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னா அது ஒரு 280 கிலோமீட்டர். அது எப்படின்னா அதாவது சுற்றி இருக்கிற ஆட்கள், இந்த பக்கம் சூடானாக இருக்கட்டும், இந்த பக்கம் நைஜீரியா தூரமாக இருக்குது, இது எகிப்தாக இருக்கட்டும், இல்லை சிரியாவிலேருந்து அடிக்கட்டும், இல்லை லெபனானாக இருக்கட்டும், இல்லை ஈராக்காக இருக்கட்டும், அதையும் தாண்டி சில நேரம் சவுதியாக இருக்கட்டும். ஏன்னா இது ஏமன் ஹவுத்திஸ் இருக்கிற ஏமன் கிட்டத்தட்ட ஐ திங்க் 2000 கிலோமீட்டர். ஸோ ரொம்ப தூரம்.
அப்போது இது வந்து டாக்டிக்கல் பேலிஸ்டிக் மிசைல் வந்து 250 கிலோமீட்டர் ரேஞ்சு, பட் ரொம்ப ப்ரிசைஸ்டு விஷயம். அது போக இவங்ககிட்ட வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மிசைல் ரேஞ்சு வந்து பெரிய அளவுக்கு இல்லை, ஓரளவு தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதோட நம்பர்ஸ் வந்து அவங்க சொல்லலை, தௌசண்ட்ஸும் கூட சொல்லலை. அவங்க சொல்கிற உள்ளுக்குள்ள டீட்டெயில் என்னென்னா மேபி ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹண்ட்ரட்ஸ்னால் மேபி 200 இருக்கலாம், 300 இருக்கலாம், 400 இருக்கலாம், 500 இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் தௌசண்ட்ஸில் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஈரானில் பார்த்திங்கன்னா மொத்தம் மிசைல்ஸ் மட்டுமே வந்து அது பெரிய அளவில் இருக்குது, தௌசண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு இது பார்த்தோம். அந்த ஃபத்தா 1 and 2 மட்டுமே அது வந்து நூற்றுக்கணக்காக இருக்குது, மோர் தென் 100 அப்படின்னு. மற்ற மிசைல்லாம் வந்து ஐசிபிஎம் வந்து ஃபத்தா, இது கொரம் ஷவர் 4 பார்த்தோம், அப்புறம் ஹைப்பர்சோனிக் பார்த்தோம். இதுவே வந்து மிசைல்ஸில் வந்து ஈரான் ஓங்கி இருக்குது. நான் முன்னாடி சொன்னதாக தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் டீட்டெயில் எடுக்கும்போது. இதில் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதில் ஸ்ட்ராங்காக இருக்குது இஸ்ரேல். சாரி, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பார்த்துருவோம். அப்புறம் ஃபைட்டர் ஜெட்டு அது வந்து உண்மையிலேயே ஈரானில் ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் வந்து ஒரு வயசாகி போய் கிளவி மாதிரி அப்படி வச்சுக்கோமே, இவங்க வந்து இளரத்தத்தோடு இருக்காங்க ஃபைட்டர் ஜெட்டு. என்ன காரணம்னா அமெரிக்காவோட F-35, அதுக்கப்புறம் வந்து F-15, F-16 இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே நிறையா இருக்குது. அது ஃபைட்டர் ஜெட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னா அது வந்து 300லேருந்து 320 ஃபைட்டர் ஜெட்டு இங்கே இருக்கும்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க எங்கள் இஸ்ரேலில். அந்த ஒரு சின்ன நாட்டுக்கு 300, 320 ஃபைட்டர் ஜெட்டுங்கிறது ரொம்ப பெருசு. ஏன்னா F-35ங்கிறதே ரொம்ப பயங்கர, இன்றைக்கி டாப்பில் இருக்கிறது F-35 அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட்டு தான். அப்புறம் அந்த ஃபைட்டர் ஜெட் வந்து F-35 எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 48 F-35 இருக்காங்க. அப்புறம் X-16 அப்படிங்கிறது வந்து அதுக்கு முன்னாடி உள்ள வேரியண்ட்டு, அது வந்து 174 இருக்குது, 174. அப்புறம் F-15 அப்படிங்கிறது, F-15 ரொம்ப ஃபேமஸ்ஸு, அது வந்து 66 இருக்குது இஸ்ரேலில் மட்டும். அப்போ அந்த சுற்றி உள்ள நாடுகளை பூரா சமாளிக்கணும்னா இப்போ என்ன, நமக்கு வந்து மிசைலுக்கும் இந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, மிசைல் இங்கேருந்து கிளம்பி அந்த நாட்டுக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளோ தூரம் போகணுமோ போகும். ஃபைட்டர் ஜெட்டு வந்து இது F-35 இருக்கட்டும், F-15, F-16 இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்டெல்த்துன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரேடார் கண்ணில் படாது, அந்த ஸ்பீடு இதெல்லாம் போய் அது படாமல் அங்கே போய் குண்டு போட முடியும். அப்போது 2000 கிலோமீட்டர் தாண்டி போகணுன்னா கூட ஃபைட்டர் ஜெட்டு போயிருமே. ஸோ ஃபைட்டர் ஜெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் F-35 வந்து கன்ஃபார்மாக ஸ்டெல்த்து அப்படிங்கிறது தான். அப்போது 66 F-15, 174 F-16, 48 F-35. 48 F-35னா அதோட விலை, அதோட ரேஞ்சு அப்படிங்கிறது தான். அது போக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் ரொம்ப லோயஸ்ட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இல்லை இப்படி ரிவர்ஸில் பார்த்துக்குவோம். ரொம்ப தூரத்தில் பார்த்து அடிக்கணும் அப்படின்னா தாடு, THAAD தாடு, அது ஒரு இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 90-95 பேர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து தாடுங்கிறது வந்து ஒன்று எப்படின்னா அங்கே வந்து 6 தாடு வச்சுருக்காங்க, 8 மிசைலோடு இருக்கும். அப்போ 6 48 மிசைலோடு அங்கே இருக்குது, ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் தாடு. ஏன்னா ஒரு தாடே வந்து அவ்வளோ விலை சொன்னாங்க. அந்த விலையெல்லாம் சொன்னால் பில்லியன் சொல்லிட்டு இருப்பாங்க, வந்து அந்த அளவுக்கு வந்து விலை கொண்டது. அப்புறம் அது வந்து 1000, 2000, 3000 கிலோமீட்டருக்கு முன்னாடி வர்றதே போய் அடிக்கக்கூடியது. அப்புறம் ஒரு 2400 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடியது வந்து ஆரோ 2 and 3 அப்படிங்கிறது. அப்போ என்னென்னா இந்த மொத்த இஸ்ரேலை வந்து அப்படி பாதுகாக்கிறதுக்கு மேலே வந்து தாடு அடிக்க போகுது, அதுலேருந்து தப்பிச்சு ஆரோ 2 and 3 அது வந்து எல்லாமே மனூரபிள் தான். என்ன எப்படி பார்த்தாலும் நேராக போய் பார்த்து அடிக்கக்கூடியது. இந்த வரக்கூடிய ஏவுகணை வந்து மெனூரபிளாக இருந்துச்சுன்னா இது வரும்போது அது நகர்ந்துக்கிறோம். அப்படின்னா அதுலேயும் மிஸ் ஆகி வருது அப்படின்னா டேவிட் ஸ்லிங், அது வந்து 40லேருந்து 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு, இது உயரத்தில் மட்டும் இல்லை. எப்படின்னா 2400 கிலோமீட்டர் உயரம் ஆரோ 2 and 3னா நம்ம அட்மாஸ்பியர்லாம் தாண்டி போயிடும், அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல். அது இப்போ டேவிட் ஸ்லிங் எடுத்தாச்சுன்னா 40லேருந்து 300 கிலோமீட்டர் உயரத்தில் இப்போது ஃபஸ்ட்டு தாடுலேருந்து தப்பிச்சிருச்சு. அடுத்து ஆரோ 3, 2 and 3ல் தப்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஈரான் அனுப்புகிற ஏவுகணைன்னு வச்சுக்கோமே, தப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து டேவிட் ஸ்லிங், அது ஒரு 40லேருந்து 300 கிலோமீட்டர் இடையில எங்கே வந்தாலும் போய் அடிக்கும், அதுலேயும் தப்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ தான் அயன் டோம் வந்து 4 கிலோமீட்டர் வரைக்கும் அது வரும்போதே 70 கிலோமீட்டர்லேருந்து 4 கிலோமீட்டர் வர்ற வரைக்கும் எங்கேயாவது போய் அடிக்கும். அப்போது எல்லா லெவல்லையும் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டோம்,
அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு அப்படி வச்சுருக்காங்க. அது எப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, அதில் ஒரு இதில் வந்து 20 தமிழ் இன்டர்செப்டர் மிசைல் ஒரு இதில் இருக்கும். அது வந்து எப்படின்னா மொத்தத்துக்கு எவ்வளோ மிசைல் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு 40 லான்ச்சர் இருக்குது. அப்புறம் வந்து 600 to 800 மிசைல்ஸ் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் டேவிட் ஸ்லிங்கில் மிசைல்ஸ் இருக்குது, ஆரோ 213 மிசைல்ஸ் இருக்குது, தாடில் மிசைல்ஸ் இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற ஐடிஎஃப்போட சீஃப் என்ன சொன்னார், நாங்கள் 900 மிசைல்ஸை எதிர்கொள்கிற அளவுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொன்னார் இல்லையா. அப்போ இந்த டீட்டெயில் என்ன, அயன்டோம் வந்து அவங்க அயன்டோம் அதில் வந்து ஒரு மிசைல்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு 30 to 40 லான்ச் கையில் வச்சுருக்காங்கன்னா, அங்கங்கே வச்சுருக்காங்கன்னா ஒரு 600-700 மிசைல்ஸ் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் டேவிட் ஸ்லிங் இருக்குது, ஆரோ 213 இருக்குது, தாட் இருக்குது. ஸோ இது வந்து அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்போது கம்பேர் பண்ணி ஈரானில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா SU-400 300ன்னு அங்கே ரஷ்யாவிலேருந்து கொடுத்து வந்தது, ப்ளஸ் இப்போ சைனாலேருந்து வந்திருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட முக்கியமான நகரங்கள், முக்கியமான அணுகுலை இருக்கிற இடம் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு இப்போது இஸ்ரேலில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த அளவுக்கு சில நேரம் அதை விட அதிகமான அளவுக்கு அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போது நீயா நானா போட்டியில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2006 இருக்கட்டும், 96 இருக்கட்டும், 97 இருக்கட்டும், அந்த டைமெல்லாம் இஸ்ரேல் பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட்டு, அது ஏவுகணை இதில். இப்போது இண்டிஜினஸ் செல்ஃபாகவும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி இவங்க நிறையா ஆயுதங்கள் பண்ணதுனால, இவங்க ஆயுதங்கள் நிறையா பண்ண என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து வறுமையாயிருவாங்க. 9 கோடி மக்கள் அங்கே இருக்காங்க, வறுமையாயிருவாங்க. இங்கே வந்து 90 லட்சம் பேர் இருக்காங்க. 90 லட்சம் 20-25 லட்சம் பேர் ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க. அப்போ 70 லட்சம் பேர் 75 லட்சம் பேர் வந்து இஸ்ரேல் இருக்காங்க. அங்கே 9 கோடி பேர் இருக்காங்க. அப்போது அந்த மக்களோட வாழ்வாதாரம் வறுமையில் இருக்குது. ஆனால் இதை காப்பாற்றிக்கிறதுக்காக வேறு யாரும் வந்து கைப்பற்றிட்டாங்கன்னா நம்ம இன்னும் நாசமாக போயிடுவோங்கிறதுக்காக வெப்பன்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதோட நிலவரம். சரி, இப்போ வந்து நம்ம இஸ்ரேலோட நேவல் ஸ்ட்ரென்த்து எப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு 100 வரைக்கும் வச்சுருக்காங்க நீர்மூழ்கி கப்பல். அதுக்கப்புறம் வந்து கார்வெட் இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் போட்டு, அப்புறம் பர்சனல் அந்த ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 10,000 வீரர்கள் நேவல் பேஸில் இருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் இந்த நேவலில் இஸ்ரேலுக்கு ஒரே ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, ஈரான் வந்து இங்கே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இல்லை ஓமான் ஜலசந்தியில் அங்கே இருக்காங்க, இந்த பக்கம் ரெட்சியில் இருக்காங்க. ரெட்சியில் வந்து வேறு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இவரோட ஈரானோட அது வாட்ச் டாக்னு சொல்லுவாங்க இல்லையா, வேட்டை நாய் அப்படிங்கிறது, இவங்க வந்து ஹூத்திஸ் இருக்காங்க, அவங்க வந்து அடிப்பாங்க. அவங்க கையில் ஏராளமான ஆயுதம் இருக்குது. சமீபத்தில் ரஷ்யாவிலேருந்து பெரிய ஷிப்மெண்ட் வந்து இது வந்து ஃபுல்லாக இறங்குச்சு அப்படின்னு தகவல் இருக்குது. அப்போ அவங்க வந்து ரொம்ப எக்யூப்டாக இருக்காங்க. அப்போ ரெட் சீலேருந்து ஆப்ரேட் பண்ண முடியாது, மெடிட்டரேனியன் சீ இருக்குல்லையே அங்கே ஆப்ரேட் பண்ண முடியும். ஏன்னா அந்த சைடு வந்து இஸ்ரேலோட பகுதி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து இப்போ சண்டேன்னு வந்துருச்சு அப்படின்னா இஸ்ரேல் தாக்கும், ஈரான் தாக்கும். எது வந்து ரொம்ப ஈரான் எந்த விதத்தில் இஸ்ரேலோட ஒரு படி உயர்ந்திருக்கு அப்படின்னா அந்த நிலப்பரப்பு ஏரியா. இஸ்ரேலோட மொத்த ஏரியா எடுத்தோம்னா அது 22,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், அல்லது என்ன சொல்லணும்னா கிட்டத்தட்ட 55 லட்சம் ஏக்கர் அந்த மொத்த ஏரியா. இதை விட கிட்டத்தட்ட 75 மடங்கு பெருசு ஈரான். அதனால தான் ஈரான் இப்போது ஈரான்லேருந்து ஒரு 500 மிசைல்ஸ் அண்டு 1000 ட்ரோன்ஸு இதெல்லாம் அனுப்பிச்சி விட்டா இவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் வந்து காலியானதுக்கப்புறம் ஒரு 20-25 மிசைல் அடித்தா மொத்த நகரம் எல்லாமே காலியாயிடும். அதே நேரத்தில் இவங்க அடிக்கணும்னா எக்கச்சக்கமாக வேணும் இன்னும். ஏன்னா இடம் வந்து ரொம்ப பெருசு, வாஸ்ட் ஏரியா. அது போக அண்டர் கிரவுண்டு வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ஈரானில். அப்போ ஈரானோட நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அது வந்து ஒரு 16 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். இது வந்து 22,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், அது 16 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ 75 மடங்கு பெருசு. இது 55 லட்சம் ஏக்கர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து 41 கோடி ஏக்கர். அப்போது இவ்வளோ பெரிய இடத்த அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய ஆயுதங்கள் வேணும். ஈரானுக்கு எப்படின்னா இது சுண்டலி மாதிரி அடிக்கணும்னா அவங்க கையில் எக்கச்சக்கமான ஆயுதம் வரைக்கும் ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படிங்கிறதான். இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா அமெரிக்கா இப்போது இஸ்ரேல் சார்பாக அங்கே சுற்றியே நின்று அடிக்க போகுது. இஸ்ரேல் சார்பாங்கிறத விட அமெரிக்கா தன் சார்பாக அது வந்து ஈரானை கைப்பற்றிய தீரணுன்ற ஒரு முனைப்போடு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி உள்ள விஷயம்.
அப்போ என்னென்னா இஸ்ரேலும் தயாராக இருக்குது. எப்படி பார்த்தாலும் அங்கே அமெரிக்கா வந்து ஒரே ஒரு ராக்கெட் அனுப்பிச்சா கூட இஸ்ரேல் வந்து காலி பண்ணிடுவாங்க. அப்படின்ற இடத்துல இஸ்ரேல் ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து வார் ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து இஸ்ரேல் அங்கே கெஞ்சுறதா ஏற்கனவே தகவல் சொல்லியிருக்கோம். அதை திரும்பவும் உறுதிப்படுத்துகிறோம். என்ன அங்கே நான் நிறையா கேட்கும்போது இது உண்மை அப்படின்ற மாதிரி வருது. ஓகே, என்ன எப்படி பார்த்தாலும் பத்திரிக்கை, எந்த பத்திரிக்கை என்ன பொய் சொல்கிறா என்ன உண்மையை சொல்கிறா நமக்கும் தெரியாது. பல பத்திரிகைகளை இது பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த வாரை வந்து இந்த போரை இஸ்ரேல் விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து எப்படியும் வந்து இன்றைக்கி 27னா இன்றைக்கி நைட்டு நாளைக்கு அமெரிக்கா என்ன முடிவெடுக்க போகிறாங்க, ஈரான் மேலே சண்டை போட போகிறாங்களா என்னங்கிறத அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். இது வந்து இந்த இஸ்ரேலை பற்றின அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட் இதெல்லாம் சொல்கிற காரணம் ஈரானில் இவ்வளோ இருக்குன்னு டீட்டெயில் சொல்லிட்டோம், இவங்ககிட்ட இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு இல்லையா, இது சப்மரைன் நீர்மூழ்கி கப்பலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனாக இருக்கட்டும், தியோடர் ரூஸ்வெல்ட் அவங்கள அந்த கப்பலாக இருக்கட்டும், அல்லது யூகேயோட கப்பல், அப்புறம் இதில் கத்தாரில் வந்து நிறுத்தியிருக்க நிறைய ஃபைட்டர் ஜெட்டு ஃப்ளைட்டெல்லாம் இருக்கட்டும். ஆனால் என்ன இருந்தாலும் இவங்க நிலத்துக்கு உள்ளே இருந்து அடியிலேருந்து எல்லாமே இவங்க ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு, ஈரான் ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அவங்க என்ன தான் அடித்தாலும் அடிச்சுட்டு போ அப்படின்ற அளவுக்கு விடுவாங்க. ஏன்னா இந்த நிலப்பரப்பு ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் நிலப்பரப்பு வெறும் பிளெயின் கிடையாது. நம்ம இங்கே போனோம்னா திருச்சிக்கு போயிட்டுருக்கோம்னா போகிற வழியில் அப்படி ஃபுல்லாக வெறும் பிளெயின், அக்கம் பக்கம் பார்க்கும்போது நல்ல நெல் பயிர் அதுன்னு சொல்லி ரொம்ப பிளெயினாக இருக்கணும். அந்த மாதிரி பிளெயின் கிடையாது. அது வந்து மலை, அங்கங்கே மலை அரண் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்டு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ஈரான். அதனால் அவ்வளோ ஈஸி ஈரானை வந்து அடித்து பணிய வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. முன்னாடி சதாம் ஹுசேன் பண்ண முட்டாள்தனம் மாதிரி இவங்க இப்போ பண்ணலை. இவங்க தன்னை வந்து ரொம்ப மேம்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த ஒரு காணொலியில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.